தேங்காய் ஒன்று இருந்தால் போதும், இந்த ஸ்வீட்டை டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதை துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த திருகி வச்சு தேங்காய் பூவை போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். அந்த ட்ரை ஆகணும். அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். அதை ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டு 1 கப் நான் மண்டை வெல்லம் எடுத்துக்கிறேன். அதே அளவு 1 கப் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் திக் கன்சிஸ்டி வரும்போது நம்ம ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ட்ரை பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பூவை இந்த பாகோடு நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே வரணும். அப்படியே கிளறும் பொழுது அந்த இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக வரும். அல்வா பதத்துக்கு வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நெய் இல்லை எண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ நம்ம அதை கிளறி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம நெய் தடவி வச்சுருக்க அந்த பிளேட்டில் போட்டு நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரிசமமாக பண்ணி விட்டுருங்க. இதில் உங்களுக்கு என்ன போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம். இதில் நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் ஆட் பண்ணுறேங்க. பாதாம் லைட்டாக இடிச்சுட்டு அந்த பாதாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முந்திரி எது வேணுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்களா கொஞ்சம் டைட் ஆகிடும். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் இப்படி இருக்குது சூட்லேயே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க. அருமையான தேங்காய் பர்பி ரெடிங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.